இந்த பெண் அலி கமேனியினுடைய புகைப்படத்தை வச்சு அந்த புகைப்படத்தில இருந்து சிகரெட் அடிச்சு கொண்டு இருக்காங்க. இதை இப்ப இன்னைக்கும் ஈரான்ல பெரிய அளவிலான பிரச்சனை நடந்திருக்கு. பரபரப்பான பல தகவல்கள் ஈரான்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஈரானிய ராணுவ படைகளுக்கும் அதே போன்று குர்துகள் பயிற்றுவிக்கப்பட்ட குர்துகளினுடைய ராணுவ படைகளுக்கும் இல்ல பெரிய அளவிலான ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனா போர்டர் யுத்தம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குஜஸ்தான் மாநிலத்தில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்களை IRGC கைது செய்ய அவர்களிடத்துல விசாரணை செய்யும் பொழுது துருக்கி இவர்களுடைய திட்டங்களை ஈரானுக்கு கொடுத்ததன் காரணத்தால ஒரு சில மணித்தியாலங்கள் இந்த குர்துகளினுடைய மொத்த திட்டத்தையும் ஈரானினுடைய ராணுவம் IRGC முறியடிச்சிருக்காங்க. எலன் மஸ்கினுடைய ஸ்டார்லிங்க பயன்படுத்தியும் அதே போன்று GPS சிஸ்டத்தை பயன்படுத்தியும் கலவரக்காரர்கள் ஒன்றிணையக்கூடிய வேலைகளை செஞ்சு கொண்டு வராங்க. இந்த கொடிக்கு பதிலாக இந்த கொடியை மாற்றி இருக்காங்க. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். நிறைய வளங்கள் இருக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும். என்ன வேணும்? தங்கமா, வெள்ளியா, பெட்ரோலா அனைத்துமே ஈரானுக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரான் அவர்களை நேரடியாக எதிர்த்து நிற்கு. சோ இது எல்லாத்தையுமே இப்ப தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா ஈரானுக்குள்ள மக்கள் புரட்சி ஒன்றை எப்படியாவது ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில இப்ப ஈரானுக்குள்ள பெரிய அளவுல ஒரு மக்கள் புரட்சி ஒன்றை தானாக எழுந்த மக்கள் புரட்சி அல்ல, இது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மக்கள் புரட்சி இப்ப ஈரானுக்குள்ள இடம்பெற்று கொண்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு இந்த உலகத்துல பெரிய அளவுல பேசப்பட்டு கொண்டு இருக்கிற விடயம். பாத்தீங்களா, ஈரானுக்குள்ள பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கு, ஏன் உலக நாடுகள் பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி மேற்கத்திய ஊடகங்களும் பெரிய அளவுல விளம்பரங்களை செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில இப்ப ஈரானுக்குள்ள என்னென்ன நடந்து கொண்டிருக்கு, இன்னைக்கும் ஈரான்ல பெரிய அளவிலான பிரச்சனை நடந்திருக்கு. பரபரப்பான பல தகவல்கள் ஈரான்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில இன்னைக்கு ஆரம்ப கட்ட தகவலாக ஈரானுக்குள்ள என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா நாம பார்க்க போறோம். ஆரம்ப கட்ட தகவலாக நீ பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மெப்பை நீங்க பார்க்கணும். இதுல சிவப்பு நிறத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிற பிரதேசம் தான் ஈரான் ஈராக் போர்டர். அந்த போர்டர் நடுக்கையே நிறைய பிரச்சனை இப்ப போய்கொண்டிருக்கு. அந்த சிவப்பு நிறத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிற இடத்துல நேற்றிரவு ஈரானிய ராணுவ படைகளுக்கும் அதே போன்று குர்துகள் பயிற்றுவிக்கப்பட்ட குர்துகளினுடைய ராணுவ படைகளுக்கும் இல்ல பெரிய அளவிலான ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனா போர்டர் யுத்தம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில ஈரானிய ராணுவங்கள் இந்த குர்துகளை குறிப்பிட்ட ஒரு சில மணித்தியாலங்கள்லயே மொத்தமாக அவங்களுடைய செயல்பாட்டை நிலைப்படுத்தி இருக்காங்க. இதுக்குரிய முக்கியமான காரணமாக சொல்லப்படுற காரணம் நேற்றைய வீடியோல நான் சொன்னேன். துருக்கியினுடைய இன்டெலிஜென்ஸ் MIT குர்துகளினுடைய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக கண்காணிச்சு கொண்டு வராங்க. லட்சக்கணக்கில் குர்துகள் ஒன்று சேர்ந்து ஈரானினுடைய எல்லையை கடந்து ஈரானுக்குள்ள போய் சில மாகாணங்களை கைப்பற்றதுக்கு, அதாவது இந்த குறிப்பாக இந்த சிவப்பு நிறத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிற பிரதேசங்கள் அதனை அண்டி இருக்கிற ஈரான் போர்டர்களை கைப்பற்றதுக்கு பெரிய அளவுல முயற்சிகள் செஞ்சிருந்த போதிலையும் இவர்களுடைய அத்தனை திட்டங்களையும் துருக்கியினுடைய MIT ஈரானுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம துருக்கியினுடைய MIT எப்படி இதை ஈரானுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குர்துகளுக்குள்ளேயே நேரத்தோட, அதாவது பல காலமாக பல ஆண்டுகளாக குர்துகளை கண்காணிக்கிற வேலையை துருக்கி செஞ்சு கொண்டு வராங்க. ஏன்னா இந்த குர்துகளால துருக்கியினுடைய போர்டர்களுக்கும் பிரச்சனை இருக்கு, துருக்கியினுடைய எல்லைகளுக்கும் பிரச்சனை இருக்கு. அதனால இந்த குர்துகளுக்குள்ளேயே துருக்கியர்களை அனுப்பி ஸ்பை வேலைகள் பார்க்கிற அப்படின்னு சொல்லுவாங்க, உளவு தகவல்கள் எடுக்கிற அந்த வேலைகள்ல ஈரானை விட பல மடங்கு துருக்கி குர்துகளுக்குள்ள ஆக்களை வச்சிருக்காங்க. அவர்கள் ஊடாக இந்த தகவலை துருக்கி பெற்று துருக்கி இவர்களுடைய திட்டங்களை ஈரானுக்கு கொடுத்ததன் காரணத்தால ஒரு சில மணித்தியாலங்கள் இந்த குர்துகளினுடைய மொத்த திட்டத்தையும் ஈரானினுடைய ராணுவம் IRGC முறியடிச்சிருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு விழுந்த பெரிய அளவிலான ஒரு அடியாக கருத்தில் கொள்ளப்படுது. அதை நாம நேரத்தோடைய சொன்னோம். துருக்கிக்கு எதிராக பல முயற்சிகளையும் இஸ்ரேல் செஞ்சு கொண்டு வராங்க. காரணம், துருக்கி ஈரானோட இப்ப கைகோர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதை நாம கடந்த வீடியோக்குள்ள பார்த்திருந்தோம். இந்த தாக்குதல 4க்கு மேற்பட்ட IRGC படைப்பிரிவினர் கொல்லப்பட்டு இருக்காங்க. பல நூற்றுக்கணக்கான குர்துகள், அதாவது அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பெக்காக கொண்டு இயங்குற இந்த குர்துகள் கொல்லப்பட்டு இருக்காங்க. இது இவ்வாறு இருக்கக்குள்ள ஈரான் ஃபுல்லாவும் இப்ப பெரிய அளவுல போராட்டங்கள் நடந்து கொண்டு வருது. நேற்று இரவு கூட ஈரான்ல தெஹரான்ல பள்ளி வாயல் ஒன்றை பத்த வச்சிருக்காங்க. இந்த பள்ளி வாயல ஈரானியர்கள் பற்ற வைப்பாங்களா? பற்ற வைக்க மாட்டாங்களே. அதாவது வெளிநாடுகளுக்கு வேலை செய்பவர்கள் ஊடாகத்தான் இந்த பள்ளி வாயல்கள் எல்லாம் பற்ற வைக்கப்பட்டு இருக்கு. இதன் ஊடாக இப்ப ஈரானிய மக்கள் இப்ப இதுல இருந்து நமக்கு தெளிவா விளங்குற விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, போராட்டக்காரர்கள் இப்படி ஏதாவது வேலைகள் செய்வாங்களா? மதஸ்தலங்களை பத்த வைப்பாங்களா? பத்த வைக்க மாட்டாங்க. அது ஈரானுக்குள்ள பெரும்பான்மை அவர்களுடைய மதஸ்தலங்களை அவங்களே தீயிட்டு எரிக்க மாட்டாங்க. சோ இதுல இருந்து ஈரானிய மக்களுக்கும் இப்ப தெளிவாக இருக்கு என்ன விடயம் அப்படின்னு சொன்னா, ஈரானுக்குள்ள இப்ப நடக்கிறது போராட்டம் இல்லை, இது கலவரம். இந்த நேரத்துல தான் ஈரானினுடைய ராணுவ தலைமை தளபதி பொதுமக்களுக்கான அறிவிப்பு ஒன்று செஞ்சிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தைகளையும் மூத்தோர்களையும் வயோதிபர்களும்
பாதுகாப்பான இடங்கள்ல நீங்க இருந்து கொள்ளுங்க, இரவையில நீங்க வெளியிறங்க வேண்டாம். ஏனென்றா பெரிய அளவிலான நடவடிக்கைகளை நாங்க இரவு நேரங்கள்ல வந்து கலவரக்காரர்களுக்கு எதிராக நாங்க மேற்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இரவு நேரங்கள்ல நாங்க இந்த கலவரக்காரர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்றாங்க கூட நாம அங்கதான் விட்டு கவனிக்கணும். பகல் நேரங்கள்ல, இன்னைக்கு கூட பகல் நேரங்கள்ல ஈரானினுடைய கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக நாடு தழுவிய ரீதியில போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. நேற்றைய வீடியோலையும் சொல்லியிருந்தோம், முந்தின நாளைய வீடியோலையும் சொல்லியிருந்தோம். அதே நேரத்துல இரவு நேரங்கள்ல ஈரானினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிரான போராட்டங்கள் வெடிச்சு கொண்டு வருது. இதுதான் அவர்களுடைய ஷெட்யூல் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு ஈரானினுடைய ராணுவம் பிரிச்சறிஞ்சதன் காரணத்தால தான் இப்ப வந்து ஈரானினுடைய ராணுவ தலைமை தளபதி இவ்வாறான மக்களுக்கான சேஃப்டி அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட சொல்றாங்க 18 மில்லியன் டாலருக்கு அதிகமான பொதுச்சொத்துக்கள் சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கலவரக்காரர்களாக. ஆக இந்த கலவரக்காரர்களுக்கு எதிராக ஒரு பெரிய அளவிலான ஒரு அணி திரட்டலை நாம தெஹரான்ல செய்யணும். அதுக்கு வரும் திங்கட்கிழமை தெஹரான்ல இருக்கிற எங்லோப் சதுக்கத்தில மக்கள் எல்லாரையுமே ஒன்று திரட்டுமாறும் அணி திரளுமாறும் ஈரானிய தொலைக்காட்சி ஈரானிய மக்களுக்கு அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. திங்கட்கிழமை பெருமளவிலான மக்கள் ஈரானுடைய எங்லோப் பிரதேசங்கள்ல ஒன்று கூட போறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, நாடு தழுவிய ரீதியில ஒருங்கிணைந்து இந்த இடத்துல நாம போகணும், இந்த இடத்துல போராட்டம் செய்யணும், இந்த இடத்துல வந்து கலவரம் செய்யணும், இந்த இடத்துல இவ்வாறான விடயங்கள் ஒன்று இருக்கு. அதாவது ஒரு தீயணைப்பு நிலையம் ஒன்று இருக்கு, இது அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு தீயணைப்பு நிலையம், இதை நாம பத்த வைக்கணும். அது மட்டும் இல்லாம ஆயுத கிடங்கு ஒன்று இருக்கு, இந்த ஆயுத கிடங்கு மொத்தமாக இல்லாமக்கணும், அதை பத்த வைக்கணும் நாம. சோ அதை எப்படி செய்யலாம், என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில வந்து இப்ப அவங்களுக்குள்ளேயே நிறைய உரையாடல்களை இந்த இன்டர்நெட் வாயிலாக செஞ்சு கொண்டிருக்காங்க. அதுக்காகத்தான் இப்ப ஈரான் நாடு தழுவிய ரீதியில இன்டர்நெட்டை கட் பண்ணி இருக்காங்க. அந்த அடிப்படையில இதையும் மீறி போராட்டக்காரர்கள் இப்ப கலவரக்காரர்கள் இதையுமே மீறி ஈரானுக்குள்ள எலான் மஸ்கினுடைய ஸ்டார்லிங்கை பயன்படுத்தியும் அதே போன்று ஜிபிஎஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தியும் கலவரக்காரர்கள் ஒன்றிணையக்கூடிய வேலைகளை செஞ்சு கொண்டு வராங்க. இருந்த போதிலே தொழில்நுட்பவியலாளர்கள் ஸ்டார்லிங்கையும் ஜிபிஎஸ்ஸையும் ஜாம் பண்ணிருக்காங்க, தடை செஞ்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, நேற்றிரவு ஆயுதம் ஏந்திய போராட்டக்காரர்கள் வந்து போலீசாரை பார்த்து துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 போலீசார வந்து உயிரோடையே பத்த வச்சிருக்காங்க. அதாவது எரிஞ்சு கொண்டிருக்கிற ஒரு நெருப்பு குழம்புக்குள்ள 2 போலீசாரை கொண்டு போய் எடுத்துக்கொண்டே போராட்டக்காரர்கள் போட்டிருக்காங்க, உயிரோடையே பத்த வச்சிருக்காங்க. நேற்றிரவு மிக கடுமையான, அதாவது முந்தின நாள் இரவு எப்படி நடந்துச்சோ அதுக்கு முந்தின நாள் இரவு எவ்வாறான போராட்டங்கள் குழப்பங்கள் ஈரானுக்குள்ள நடந்துச்சு, அப்படி இரவு நேரங்களில் தொடர்ச்சியான பாரிய குழப்பங்கள் ஈரானுக்குள்ள நடந்து கொண்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம். இந்த பெண் வந்து அலி கமேனியினுடைய புகைப்படத்தை வச்சு அந்த புகைப்படத்தில இருந்து சிகரெட் அடிச்சு கொண்டு இருக்காங்க. இதை வந்து இப்ப வெஸ்டர்ன் மீடியாஸ் இந்த புகைப்படத்தை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா, ஈரானுக்குள்ள பாத்தீங்களா கவர்மெண்ட் சரிஞ்சிட்டு இந்த பெண்ணை, அதாவது பெர்சியன் பெண்ணை வந்து ஈரானினுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய புகைப்படத்தை பத்த வச்சு அதுல இந்த சிகரெட் அடிச்சு கொண்டிருக்காங்க, பிடிச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதை வந்து பெரிய அளவுல ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டிருந்தாங்க இந்த புகைப்படத்தை வெஸ்டர்ன் மீடியா. இது வந்து ஒரு வீடியோ, ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து 2022ஆம் ஆண்டு கனடாவில் எடுக்கப்பட்ட வீடியோ. அந்த வீடியோவையும் இப்ப ஈரானுக்குள்ள நடந்து வர போராட்டத்துல தான் இதுவும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பல வீடியோக்கள், பல ஏஐ தொழில்நுட்பங்களை கொண்டு நிறைய வீடியோக்களை இப்ப மேக் பண்ணி, இப்ப அவங்களோட கையில தானே எக்ஸ் இருக்கு, எக்ஸ்ல கூட இப்படிதான் ஈரானுடைய கொடி இருக்கு, இந்த கொடிக்கு பதிலாக இந்த கொடியை மாற்றி இருக்காங்க. அதாவது ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சியின் அடையாளமாக மத்தியில இருக்கிற இந்த சிம்பிளை எடுத்து போட்டோ, சின்னத்தை எடுத்து போட்டோ பழைய, அதாவது அமெரிக்கா சார்பு அரசாங்கம் எப்படி கொடியை வச்சிருந்து, அதாவது ஒரு சிங்கமும் சூரியன் உதிப்பது போன்ற இலச்சினைய மத்தியில இருந்துச்சு, இந்த கொடியை இப்ப வந்து எக்ஸே மாற்றி இருக்காங்க. சோ இதுல இருந்து தெளிவாகிற விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது இன்டர்நெட் வைஸாக வந்து இன்டர்நெட் முழுமையாக ஈரானுக்கு எதிராக மேக்சிமம் வேலைகளை இப்ப வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. கொடியவே மாற்ற அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கும் பொழுதே அந்த கொடியவே மாற்ற அளவுக்கு இவங்க வேலை செஞ்சு கொண்டிருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறதையும் இதுல இருந்து நாம தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். அவர்களுடைய பொய்யான பித்தலாட்டங்கள் எந்த அளவுக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கு ஈரானுக்கு எதிராக அப்படிங்கிறதையும் இதுல இருந்து நாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டு வரக்குள்ள ஈரானினுடைய காவல்துறை சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்ல, குஜஸ்தான் மாகாணம் மட்டும் இல்லாம நாடு தழுவிய ரீதியில பல சம்பவங்களை ஈரானினுடைய ஐஆர்ஜிசி செஞ்சிருக்காங்க. இந்த அடிப்படையில குஜஸ்தான் மாநிலத்துல மட்டும் 200க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்களை ஐஆர்ஜிசி கைது செஞ்சு அவர்களிடத்துல விசாரணை செய்யும் பொழுது அவங்க முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஏமாற்றப்பட்டு விட்டேன், நான் இதற்காக நான் கடுமையாக வருந்துகின்றேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களை விசாரணை செய்யும் பொழுது அவங்களாகவே அவர்களுடைய வாக்குமூலத்தை வழங்கி இருக்காங்க. இதை வந்து இன்னைக்கு ஐஆர்ஜிசி இந்த வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில இவங்களுக்கும்
குர்துகளுக்கும் இடையில பெரிய அளவுல தொடர்பு இருக்கு. சோ இது எல்லாமே நமக்கு கொண்டு வந்து நிக்கிற ஒரு புள்ளி குர்துகளை வச்சு எந்த அளவுக்கு ஈரானை குழப்பலாமோ அந்த அளவுக்கு இப்ப ஈரானை முழுமையாக குழப்பிக்கொண்டு இருக்காங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் அப்படிங்கிறது மீண்டும் 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 நமக்கு வந்து நிக்கிற இடம் குர்துகள். இந்த அடிப்படையில் இவங்க அகப்பட்டதன் காரணத்தாலே இவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் சம்பந்தமாக ஈரானினுடைய ராணுவத்துக்கு இப்ப தகவல் கிடைச்சிருக்கும். அடுத்து வந்து இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் ஒரு அறிவிப்பொன்ன வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து ஈரானுக்குள்ள நடந்துக்குவார இந்த போராட்டங்கள் இந்த சம்பவங்கள் குறித்து உன்னிப்பாக இப்ப இஸ்ரேலும் கவனிச்சு கொண்டு வராங்களாம். இஸ்ரேல் கவனிச்சு கொண்டு வர நேரங்களை அவங்களுக்கு தெரிய வந்த ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவ்வளவு எளிதாக இந்த கவர்மெண்ட் நாம கவிழ்க்க முடியாது. அப்படி கவிழ்க்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த ரஸா பஹலவி அப்படின்னு சொல்ற ஷாவினுடைய வாரிசு அப்படின்னு சொல்ற ஒண்ணுக்குமே உதவாத ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். அவரை கூட்டிக்கு வந்து ஈரானினுடைய கவர்மெண்ட்டை மாத்துறதுதான் இப்ப இஸ்ரேலினுடைய அமெரிக்காவினுடைய நோக்கமாக இருக்கு. சோ இந்த டைம் எப்ப வரும் அப்படிங்கறத உன்னிப்பாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் கவனிச்சு கொண்டு வராங்க அப்படிங்கறத இஸ்ரேலினுடைய ஊடகங்களே இந்த தகவலை வெளியிட்டு கொண்டு கலவரங்கள் நடந்து கொண்டு இருக்கிற நேரங்கள்ல நிறைய இடங்களை தெஹ்ரான்ல தீயிட்டு கொளுத்தி இருக்காங்க. அரசு கட்டடங்கள் அரசு வாகனங்களை இதை வந்து தீயணைப்பு படையினர் சென்று கொண்டிருக்கும் பொழுது தீயணைப்பு வாகனங்களுக்கு எதிராக இந்த போராட்டக்காரர்கள் அந்த இடங்களை சென்றடைவதற்கு முன்னர் பல தாக்குதல்கள் செஞ்சிருக்காங்க. இந்த தீயணைப்பு வாகனங்களையும் தீயிட்டு கொளுத்தி இருக்காங்க. கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட அரசு வாகனங்கள் நேற்றிரவு மட்டும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. அதுல 8 தீயணைப்பு வாகனங்கள் பெரிய பெரிய வாகனங்கள் செயலிழந்து போற அளவுக்கு கலவரக்காரர்களினுடைய தாக்குதல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தெஹ்ரானினுடைய தீயணைப்பு தலைவர் கூறார். மஷாத்ல இருக்கிற தீயணைப்பு நிலையம் முழுமையாக தீ வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முதல் அதுக்குள்ள இருந்த உபகரணங்கள் களவாடப்பட்டிருக்கு. களவெடுத்து கொண்டே போயிருக்காங்க, திருடி கொண்டே போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ஃபஹான்ல 15 அவசர வாகனங்கள் எமர்ஜென்சி வெஹிக்கிள் 15 தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அஹ்வாஸ்ல 5 வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. ஷிராஸ்ல ஒரு தீயணைப்பு நிலையம், ஷிராஸ் மாகாணத்துல ஒரு தீயணைப்பு நிலையம் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. தீயணைப்பு நிலையங்களை டார்கெட் பண்ணி அடிக்காங்க அப்படின்னு சொன்னா நெருப்பு பத்த வைக்காங்க. நெருப்பு பத்த வச்சா தீயணைப்பு படையினர் வரும், அவங்கள விரவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படி பிளானிங் பண்ணி இவங்க இந்த வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க தானே. சோ அது மட்டும் இல்லாம இசே நகரத்துல இருக்கிற ரெட் கிரசன்டினுடைய அதாவது செஞ்சிலுவை சங்கத்தினுடைய ஒரு கட்டடத்தை எரிச்சிருக்காங்க. அதாவது செஞ்சிலுவை சங்கம் அவசர உதவிகள் ஏற்படுற நேரங்களை போய் உதவி செய்பவர்களினுடைய கட்டடங்களை எரிச்சிருக்காங்க. சோ காசாவுக்குள்ள என்னவாறான விடயங்களை இஸ்ரேல் செஞ்சிச்சோ அதே வேலையை இப்ப ஈரானுக்குள்ள செய்யறதுக்கு, அதாவது பொது இடங்களை ஹாஸ்பிட்டல்ஸ் தீயணைப்பு நிலையங்கள் அவசர உதவிக்காக செல்ற வாகனங்கள் எல்லாவற்றையும் இப்ப தீயிட்டு எரிச்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எதிர்பார்க்கப்படுது இன்று இரவும் கலவரங்கள் ஈரானுக்குள்ள தொடரும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். சோ இன்னைக்கு ஈரானினுடைய நிலவரங்கள் இப்படி இருக்கு. இறுதியாக நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி, ஈரானுக்குள்ள இப்ப நடந்து கொண்டு வர இந்த பிரச்சனை இருக்கு தானே, இந்த பிரச்சனையினுடைய முடிவு எதுவாக இருக்கு, நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படின்னு சொல்லிக்கொண்டு மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கீழே பதிவிடலாம். அதை வச்சு நாளைய வீடியோவை நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன். மிக்க நன்றிகள்.